மகரம் ராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு விதங்களான விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமானவராக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 4ஆம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது. அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிவது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அதிக அளவில் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 7இல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் 7ஆம் பார்வையால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்ப்பது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது. செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் உடைத்தெறியப்படுவதோடு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக இந்த தருணங்களில் ராசிக்கு 7ஆம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நெருக்கடிகளுக்கு உள்ளான பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனோடு 5ஆம் இடத்தில் வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் சூரிய புதாதிபத்யோகம் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமோகமாக அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாகக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளுமே அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் நன்மைகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி 7.5 சனி நிறைவு பெற்ற பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் தைரியமும் துணிச்சலும் வீரமும் விவேகமும் அதிகரித்து எல்லாவிதமான காரியங்களையும் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் சனி அள்ளிக் கொடுக்கிறார். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை உறுதியாகவே உடைதெறியப்படக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த தருணமாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான நிழல்கிரகமான ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் 2இல் இருக்கக்கூடிய ராகுவை ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பலமாக பார்த்து 2ஆம் இடத்தை வலு உள்ளதாகவும் ராகுவை புனிதப்படுத்தக்கூடிய விதத்திலும் பலப்படுத்துகிறார்.
எனவே உங்களுக்கு ராகுவால் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு. குரு பார்க்கிங் கோடி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு. கோடியான தோஷங்கள் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் இந்த நேரத்தில் மிகவும் அதீதமான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் 12ஆம் இடமான விரயஸ்தானம் போன்றவற்றில் பலமாக பதிகிறது. தனக்காரரான குருவின் பார்வை தனஸ்தானத்திற்குள் பதிவதால் குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் பற்றாக்குறைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளிலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக குரு தன்னுடைய பார்வைகளால் உறுதி செய்கிறார். நவகிரகங்களிலேயே முழுவதுமான மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார். வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிவரும் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார். எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக இனிதாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. இந்த தருணங்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியின் அமைப்பு காரணமாக அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலங்களில் உங்களை விட்டு பறந்தோடும். ராகு மற்றும் சனியின் அமைப்பு பல ஆண்டுகளுக்குப் பிறகு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. அதுமட்டுமில்லாமல் ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் ராகு உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்பதை குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான சங்கடங்கள் சிரமங்கள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் எதிரிகளின் தாக்கங்கள் சூழ்ச்சிகள் என எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே நிறைய ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு. எனவே அதிக அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் சந்திரன் பயணிக்கிறார். அதுமட்டுமில்லாமல் ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் 26ஆம் தேதி முதல் வளர்பிறை சந்திரனாக குருவோடு சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இந்த தருணங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் வலுவாக பலமாக சாதகமாக உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் மனோகாரகரான சந்திரனின் அமைப்பால் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அபரிவிதமான மாறுதல்களும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக எல்லா நிகழ்வுகளிலும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஆட்சிபலமும் பெறுகிறார். எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் இந்த தருணங்களில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்று சூரிய புத சந்திரயோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்.
எனவே இந்த காலகட்டங்கள் என்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அருமையாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகுவைத் தவிர மற்றொரு சர்ப்பகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த தருணங்களில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமலும் முன்கோபப்படாமலும் நிதானத்துடனும் கையாள வேண்டுமென்பதை துல்லியமாக தெளிவாக கேது அறிவுறுத்துகிறார். கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், குழப்பமான மனநிலை, பதட்டம், படபடப்பு, கற்பனையான பயம், எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் என பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி முடிவடைந்து சனி உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படும். சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு துல்லியமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக ராகு சனி தெளிவுபடுத்துகிறார்கள்.